தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம் சீரீஸில் M10 மற்றும் M20 அப்படின்ற ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த M30 உடைய அன்பாக்சிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, இதோடைய பெஞ்ச்மார்க்ஸ் எவ்வளோ வந்தது, கேமரா சாம்பிள்ஸ் என்னென்ன மற்றும் இதோடைய ஹேண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு நண்பருக்கு நான் இந்த Galaxy M30 அப்படின்ற இந்த மொபைலில் நான் கிவ்அவேல வந்து கிஃப்டாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்போது எங்கே என்ன ப்ரொசீஜரை எப்படி ஃபாலோ பண்ணுறது, இந்த ஸ்மார்ட் ஃபோனை வின் பண்ணுறதுக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். தவிர இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எம் சீரீஸில் அவங்க புதுசாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய இந்த M30 பாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து அதே எம் சீரீஸில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குன்னே சொல்லலாம். பின்பக்கமாக நமக்கு ஒரு சில சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி U டிஸ்பிளே, ட்ரிபிள் கேமரான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5000 mAh கூட ஒரு பேட்டரியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்குது, அது என்னன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. அடுத்தபடியாக மொபைல் வச்சுருக்காங்க. மொபைலுடைய கலர் கொஞ்சம் கிரேடியண்டான ப்ளூ கலர், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் என்னன்றது அப்புறமா பார்க்கலாம். ஸோ இது பக்கத்தில் வச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 9V to 1.67 ஆம்பியர், அதாவது 15W சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூலும் இருக்கு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் டர்ன் ஆன் பண்ணும்போது இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீயும் வந்து இருக்கு. மேல் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு சிம் கார்டு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சிம்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரே சமயத்தில் 2 வோல்டி சிம்மும் சப்போர்ட் இருக்கு. கீழ் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக் இருக்கு. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு. ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு 3 கேமராக்கான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 MP கேமரா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பிரைமரி கேமரா. f1.9 அப்பச்சரில் 5 MP இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது டெப்த் சென்சிங்காக. இன்னொரு 5 MP கேமரா, இது அல்ட்ரா வைடுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்தது. LED ஃப்ளாஷ் இருக்கு. ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கிரேடியண்டான ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் பிளாக்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கீழே சொல்லுங்க. முன்பக்கமாக பார்க்கும்போது நமக்கு இன்ஃபினிட்டி U நாச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாச்சுக்குள்ள 16 MP கேமரா இருக்கு. அது f2.0 அப்பச்சர் சைஸ்ல. இதில் இயர்பீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 6.4 இன்ச்கான சூப்பர் அமோலட் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இருக்கிறதா சொல்றாங்க. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது எக்ஸினோஸ் 7904 அப்படின்ற ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மாலி G71 அப்படின்ற ஜிபியும் இருக்கு. இதோடைய அன்டூ பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றது 1,05,000 வருது. ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம். பட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட அந்த மாடலுடைய விலை 15,000 ரூபாய்க்கும், 6GB RAM மற்றும் 128GB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாடலுடைய விலை 18,000 ரூபாய்க்கும் வித்துட்டு இருக்காங்க. ஸோ 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 2 வோல்டி சிம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜைரோஸ்கோப் சென்சர் இருக்கிறதுனால நீங்கள் விஆரும் பார்த்துக்கலாம். ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரும் இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு 8.1ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் UI 9.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஸ்டோரேஜில் 64GB நமக்கு 50GB அப்படின்ற ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கு. ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB நமக்கு 1.2GB ஆஃப் ரேம் வந்து ஃப்ரீ இருக்கு நார்மல் யூசேஜ்க்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நான் M20ல் வந்து நான் ஒரு சில ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இது ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, டிடெக்ஷனும் வந்து அப்பப்போ வந்து பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி. பட் M30ல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லாவே இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவேன். அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ கேமரா இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் நீங்கள் M20 இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக இதில் வைட் ஆங்கிள் சென்சர்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வைட் ஆங்கிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஷாட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுபோல் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. லைவ் ஃபோக்கஸ் இமேஜும் வந்து எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் வீடியோ அப்படின்னு எடுக்கும்போது அதிகப்படியாக ஃபுல் ஹெச்டியில் வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த இமேஜ் சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது M20யோட இமேஜ் சாம்பிள் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதோடைய கேமரா குவாலிட்டி எல்லாமே, அதுலேயும் குறிப்பாக அவுட்டோரில் எடுக்கக்கூடிய ஷாட்ஸ், அதுலேயும் இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸோடைய குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது செல்ஃபியில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் நான் வந்து காமிக்கிறேன். அதையும் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. என்னுடைய ஹேண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ பொறுத்த மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமோலட் டிஸ்பிளே. ஸோ ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சென்சரும் கொடுத்துருக்கிறது கூடுதலான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரி உங்களுடைய ஒரு நாள் தேவையை அல்டிமேட்டாக வந்து பூர்த்தி பண்ணும். நீங்கள் ஹெவி யூஸராகவே இருந்தாலும் கூடவே குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்கிறது கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மொபைலை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கிவ் அவே லிங்க். ஸோ அந்த லிங்க்ல போய் ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த
பார்ட்டிசிபேஷன்லேயே உங்களுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், தமிழ் சொல்லணும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அந்த லிங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, இல்லை அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனை கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்ற உங்களே கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ வின்னரை நான் இந்த மாதம் 15ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் யாரையுமே வந்து இவங்க தான் செலக்ட் பண்ணுறது கிடையாது. வின்னர் யார் என்ன அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணுவேன் 15ஆம் தேதி. மற்றும் ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வின்னராக இருந்தால் நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வின்னர்களுக்கு ஏற்கனவே வின் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் கிஃப்ட் வந்து அனுப்பிச்சிட்டேன். அப்டேட்ஸ்க்கு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜென்யூனாக நான் எல்லாருக்குமே ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வின் பண்ணலாம். ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் உங்களை யார் வேணாலும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இதனுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.